ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் வேர்ல்டு. நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஏர்னிங் கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ட்ரஸ்டட் தான், நான் யூஸ் பண்ணி வித்ட்ராவும் பண்ணியிருக்கேன். அதோட ப்ரூஃபும் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆப்பில் எப்படி லாகின் பண்ணுறதப்போ எல்லா ஆப் மாதிரி நார்மலாக உள்ளே போய்ட்டு ஃபோன் நம்பர் போட்டு லாகின் பண்ணிடுங்க. லாகின் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம் எப்படிங்கிற அந்த இமேஜஸ்லாம் காட்டுவாங்க. ஸோ அதையும் பார்த்ததுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சாம்பிள் இமேஜ் மாதிரி ப்ராக்டிஸ்க்கு வரும். அதை நீங்கள் சூஸ் பண்ணி இது பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அதுலேயே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கேம் என்னங்கிறது தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் உள்ளே வந்துருந்தா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூ. 25 டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ரூ. 25 மட்டுமே டெபாசிட் பண்ணலாம். அதுக்கு மேலே டெபாசிட்லாம் பண்ணலாம். ரூ. 25 மட்டும் டெபாசிட் பண்ணுங்கள். டெபாசிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு இங்கே ரூ. 12 காட்டுது என்ட்ரி. அந்த இடத்துல உங்களுக்கு ரூ. 6 காட்டும். ஏன்னா நான் ரொம்ப நேரம் விளாண்டுட்டு, ஸோ அதனால் எனக்கு மாறி இருக்குது. உங்களுக்கு ஸ்டார்டிங் தான் ரூ. 6 தான் காட்டும். ரூ. 6 என்ட்ரி, ஜெயிச்சா ரூ. 500 வின்னிங் ப்ரைஸ் இருக்கும். நீங்களும் இன்னொருத்தர் தான் பிளேயர் தான் இருக்கும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் எவ்வளோ பண்ணால் 6 ஃபோட்டோஸ் இருக்கும். 6 ஃபோட்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃபோட்டோஸ் வந்து ஃபேஸை மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாதிரி அது ஃபேஸ் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அது கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ வந்து பால் எங்கே இருக்குது, பேட்ஸ்மேன் விளாடுவாங்க, ஏபிசின்னு போட்டிருக்கும். அதில் பால் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போனதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃபோட்டோவில் உங்கள் சான்ஸ் இருப்போ நீங்கள் சூஸ் பண்ணணும், அவங்க சான்ஸ் இருப்போ ஆப்ஷன் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அவர் சூஸ் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க. 3 கண்டுபிடிச்சாங்க. நீங்களும் 3 கண்டுபிடிச்சாங்க. யார் சீக்கிரமாக ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ, நான் அதை செலக்ட் பண்ணுறப்ப நீங்கள் கொஞ்சம் செகண்ட்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ யார் சீக்கிரமாக ஆன்சர் பண்ணிக்கலாம் அவங்க தான் வின்னிங் ப்ரைஸ் வந்துருக்கும். இல்லை 2 பேரும் சேமாக 6 செகண்ட் கண்டுபிடிச்சா 2 பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டால் ₹12 வந்துடும். சரி, ₹12 எனக்கு இருக்கும், நான் சொல்லிட்டேன். ₹6 அந்த போட்ட காசு அப்படி வந்துடும். இப்போ நீங்கள் சீக்கிரம் செகண்ட்ஸ் சொல்லிங்கன்னா உங்களுக்கு தான். சப்போஸ் அவர் 2 சொல்லி நீங்கள் 3 சொன்னீங்கன்னா நீங்கள் வின்னிங். இல்லை நீங்களும் 2 சொல்லியிருக்கீங்க, அவர் 2 சொல்லியிருக்கீங்க, யார் செகண்ட் சீக்கிரமாக சொல்லியிருக்காங்க அவ்வளோதான். ஸோ அதான் அந்த 5 பேர் ஃபோட்டோ கண்டுபிடிக்க ஈஸி. அந்த பேட்ஸ்மேனுக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து என்னன்னா ஒரு 2 ஃபோட்டோஸ் 2-3 ஃபோட்டோஸ் மட்டும் ஃபேஸ் சேஞ்ச். ஐ மீன் வந்து மதுசங்கா ஃபோட்டோ இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்தா வெள்ளாலைக்கு இருக்கும். இன்னொன்று மாடல் ஃபோட்டோ இருக்கும். ஆனால் பார்த்தா அது வில் ஜாக்சன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 மட்டும்தான் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது 2 ஃபோட்டோஸ் மட்டும்தான் அது மாதிரி மாறி இருக்கும். மற்றபடி எல்லாமே அக்யூரேட்டாக தான் இருக்கும். ஸ்டார்டிங் 2 ஃபோட்டோஸ் நீங்கள் தப்பாக சொன்னால் கூட அதுக்குள்ள தெரிஞ்சிடும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இதனால் அதிகமாக தப்புலாம் இல்லை. இந்த 2 ஃபோட்டோஸ் மட்டும் அது ஏதோ மிஸ்டேக் ஏதாவது சேஞ்ச் பண்ணி நினைக்கிறேன் இன்னும் கூடிய சீக்கிரத்தில். ஸோ அதான் ஃப்ரெண்ட், இந்த மாதிரி 6 ஃபோட்டோஸ் இருக்கும். 6 ஃபோட்டோஸில் நீங்கள் 3 அவர் 3 இருக்கும். இது 2 பிடிக்கணும். முதல்ல அந்த 5 ஃபோட்டோஸ் மட்டும் பேசுது. ஒரு இது மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளேயர் பேட்ஸ்மேன் பால் எங்கே அடிக்கிறாங்க, ஏபிசிங்கிறத எதுங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ இது மாதிரி நீங்கள் ₹6 இதை இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ₹5 ஜெயிச்சு இது பண்ணிட்டு இருக்கலாம். நீங்கள் ஒரு 20 கேம் மேலே விளாண்டிங்கன்னா ஜாக் பாட்டுன்னு சொல்லி ஒன்று ஓப்பனாங்க. ஏன்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா, என்ட்ரி ₹14 இருக்குது. அதோட ₹14 அதோட ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 இமேஜ் வரைக்கும் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ₹1. 10 இமேஜ்னா அது வந்து எப்படி, அது ஒரே ஒரு ஃபோட்டோ கண்டுபிடிச்சலாம் பால் எங்கே இருக்குன்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 இமேஜ் வரைக்கும் பால் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 9 இமேஜ் 8 இமேஜ் வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும். கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் போக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் பிரச்சனை இல்லை இதை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ₹14 இன்வெஸ்ட் பண்ணணும். 10 இமேஜுக்குள்ளே கண்டுபிடிச்சிங்கன்னா இது ₹1 கூட இல்லை. அதில் போட்டு தெளிவாக போட்டுருவாங்க. 11 இமேஜ்லேருந்து 17 இமேஜ் வரைக்கும் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹12 கிடச்சிரும். ஸோ ₹2 கம்மியாக தான், பட் ஆனால் ₹12 கிடச்சி போட்ட காசு ஆல்மோஸ்ட் வந்துடும். 18 கண்டுபிடிச்சிங்கன்னா இல்லை 16 சாரி 16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹12 வந்துடும். 17 கண்டுபிடிச்சிங்கன்னா ₹25 வரும். 18 கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ₹100 வரும். 19 கண்டுபிடிச்சிங்கன்னா ₹75. 20 கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ₹10,000 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஆனால் இப்போ ஸ்டார்டிங் வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி அது ஈஸியாக இருக்கும். நான் அதிகபட்சமாக இந்த 18 கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு வாட்டி 17 கண்டுபிடிச்சேன், அடுத்த வாட்டி 18 கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ ₹100 ஜெயிச்சேன். ₹75 ₹10,000 தான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ₹25 போட்டு ₹200 வித்ட்ரா பண்ணிட்டேன். அதுக்கான ப்ரூஃப் கீழே இருக்குது. அதுக்கு ரவுண்ட் கூட பண்ணி மாட்டுறாங்க. ஸோ அது இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மற்ற காசு இல்லையா டிடிஎஸ் வேறு. ஃபஸ்ட்டு டிடிஎஸ் வந்து எவ்வளோ பிடிச்சாங்கன்னா நம்ம டிடிஎஸ் ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு ₹5 சார்ஜ் பிடிச்சிப்பாங்க. ஸோ டோட்டலாக எனக்கு ஃபஸ்ட்டு வித்ட்ரா வந்து ₹147 வந்துச்சு. ₹207 கொடுத்தேன், ₹60 பிடிச்சி ₹147 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து டெபாசிட் பண்ணாலே ₹50 மினிமம் வரும். 25 பண்ண முடியாது. மினிமம் ₹50 டெபாசிட் பண்ணணும். ஸோ நீங்கள் ₹50 பேமெண்ட் அந்த வரும் கூட பண்ணலாம். மேக்ஸிமம் பேமெண்ட் 1 ஹவர் உடனே கூட, ஒரு சிலருக்கு உடனே எனக்கு உடனே வந்துடுச்சு. இல்லை ஃபஸ்ட்டு வித்ட்ரா மட்டும் 1 ஹவர் அதுக்கப்புறம் எல்லா பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உடனே வந்துடும். ஸோ ₹50 டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் டைம் தான் ₹50 டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அதுக்கான ₹50 டெபாசிட் பண்ணி நான்
அதுலேருந்து வித்ட்ரா பண்ணது பாருங்க. அதுலேருந்து நான் 270 எடுத்தது எனக்கு ரூ. 170 குடுத்தாங்க. ஸோ டிடிஎஸ் இதெல்லாம் போய் அவங்க சார்ஜ் போக ரூ. 170 வந்துச்சு செகண்ட் பேமெண்ட். ஒரு 3 to 2 டேஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்ன வரைக்குமே நான் நல்லாவே ரெவன்யூ பண்ணிட்டு 3 பேமெண்ட்டு வித்ட்ரா பண்ணிட்டேன். இப்போ 4வது பேமெண்ட் வித்ட்ரா பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வித்ட்ரா. ஸோ அதுதான் நீங்களும் பார்த்து போகிறேன். இது வந்து நம்பிக்கையாக இருக்காங்க. முக்கியமான விஷயம் கிரிக்கெட் நாலேஜ் இருக்கவங்க மட்டும் ஆடுங்க. கிரிக்கெட்ல எனக்கு பிளேயர்லாம் தெரியும்ப்பா, கிரிக்கெட் பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் ஃபேமஸ் தெரியும் தெரிஞ்சவங்க கிரிக்கெட் தான் என்ன இருந்துட போகுதுங்கிற மாதிரி ஆடுங்க. நான் ஒரு சில பழைய பழைய பிளேயர்ஸ் இப்போ ஸ்டார்டிங்லாம் நார்மல் பிளேயர்ஸ் இருக்கும், போக போக பழைய பிளேயர்ஸ் ஃபோட்டோ அப்படி இப்படி நிறையா வரும். ஸோ அதனால் மாட்டிப்பீங்க. ஸோ கிரிக்கெட் தெரியும் எனக்கு, பழைய பிளேயர்ஸ் கிரிக்கெட்டும் தெரியும் எனக்கு, எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மட்டும் இது நம்பிக்கையாக ஆடுங்க. ஸோ ஓகே, நல்ல ஒரு இதுவாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளோட டாபிக் இது ஆக்சுவலி கிடையாது, பட் அதனால் இது கிரிக்கெட் ரிலேட்டடாக இருக்குது தான் இதை சொன்னேன். ஸோ இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் கேம்ஸு. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். க்ரோமில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.